வெல்கம் பேக் டு ஸ்டடி கிரியேட்டிவ் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில், குறிப்பாக இந்த 2025க்கு அட்மிஷன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய எம்பிபிஎஸ் அட்மிஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவும் வகையில் சீக்வன்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரமில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 2003 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 250 சீட்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 212, என்ஆர்ஐ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 38 சீட் இருக்குது. அண்ட் இதோட அஃபிலியேஷன் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் காஞ்சிபுரம், டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் டீம்டு யூனிவர்சிட்டி, லொகேஷன் ஆல்ரெடி காஞ்சிபுரம் சொல்லியாச்சு. ஹவு டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா எம்சிசி டீம்டுக்கு 2,05,000 பே பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப் எப்படி போன வருஷம் இருந்துச்சு, க்ளோசிங் ரேங்க் எப்படி இருந்துச்சு போன வருஷம், அதே போல் லாஸ்ட் 5 இயர்ஸ் இந்த காலேஜுக்கான ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இன் டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ. ஓகே, ஸோ ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8,99,000 வரைக்கும் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் சீட் போயிருக்கு. 216 மார்க்ஸ் க்ளோசிங் மார்க். அதே போல் ரவுண்ட் 2 5,43,674 மார்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 325. அதே போல் மாப்பை பொறுத்த வரைக்கும் 2,65,381 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் அதோட மார்க்ஸ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 460. அண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1,79,583 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க் வந்து 518. ஸோ வெரி ஃபியூ காலேஜஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 கம்பேர் பண்ணும்போது ரவுண்ட் 2லையும் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் வந்து கட் ஆஃப் ஏறிட்டு இருக்கக்கூடிய இன்க்ரீசிங் ட்ரெண்டை தான் நம்ம வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து பார்க்க முடியுது. அண்ட் அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். செகண்ட் மேஜர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ். ஸோ போன வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சீட் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்வர்ட்ஸ் நல்ல ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. அண்ட் இந்த வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். பிகாஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன லேப்ஸ் இருக்கா இல்லையான்றது தெரியல. காம்படிஷனோட ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா 114 350 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டீம் யூனிவர்சிட்டிஸில் காம்படிஷனாக அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது லாஸ்ட் 5 இயர்ஸோட மார்க்ஸ் ட்ரெண்டு. ஸோ லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 2020 பொறுத்த வரைக்கும் 6,09,470 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் 169. 21 பொறுத்த வரைக்கும் 9,90,884 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் 108. 2022 பொறுத்த வரைக்கும் 10,49,000 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் 93. 2023 லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் 6,14,000 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் 229. ஆக்சுவலாக அந்த ரவுண்டில் தான் அவங்க வந்து 2023 மீனாட்சி மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. தேர்ட் ரவுண்ட்லேருந்து என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்தாலுமே லீஸ்ட் மார்க்லேயே வந்து அவங்களால சீட் க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது. 2024 பொறுத்த வரைக்கும் 8,99,112 ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆச்சு. ஏன்னா அவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 216. ஸோ அடுத்து இந்த காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றது பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 19.5 அந்த ரேஞ்சில் தான் ஃபீஸ் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து ஃபீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 23 lakhs per annum. அதே போல் 4.5 இயர்ஸ்க்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் டியூஷன் பார்த்தீங்கன்னா 104.5 இயர். R&D உள்ள ஹாஸ்டல் மிஸ் பொறுத்த வரைக்கும் 2.5 இயர் அந்த ரேஞ்சில் கலெக்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. வி ஹாவ் another ஃபீஸ் ஆல்சோ. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ் தெரியணும். அதே போல் பெஸ்ட் ரேட் ஏதாவது இருக்குது அப்படின்றத தெரியணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணித்தரேன். ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வகையில் தொடர்ச்சியாக வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.